ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான பூரி தான் பார்க்க போறோம். அது எப்படி நல்லா சிம்பிளா கிறிஸ்பியா நல்லா சாப்பிட்டா எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம கூட வேலை செய்யற மாஸ்டர் தான் இது இன்னைக்கு போட போறாரு. அது எப்படி நல்லா பிசைஞ்சு அழகா பூரியை வந்து நம்ம செய்ய போறோங்கிறது இந்த வீடியோவில் சிம்பிளா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாம பூரிக்கு வந்து எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கிலோ பூரி மாவு தான். அது வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு 100 ml வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா இந்த கிறிஸ்பியும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து பிசைஞ்சிக்கலாம். குண்டான்லேயே கூட பிசையலாம். நம்ம டேபிளில் இருக்கிறதால டேபிளில் பிசைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பீடா வந்து எவ்வளோ சைஸ் வந்து போட்டுக்கலாம்னு பார்த்துக்கலாம். பூரிக்கு வந்து ஒரு கை அளவுக்கு வந்து சைஸ் இருந்தால் போதும். அதனால நம்ம பீடா நல்லா உருட்டி இந்த மாதிரி போடு கூட இல்லாமல் நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரே ஈவனாக இந்த மாதிரி சைஸே போதும். இதுக்கு மேலே பெரிய சைஸ் இருந்தாலும் சின்ன சைஸ் இருந்தாலும் பூரி சாப்பிட்டா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் வராது. அதனால இந்த அளவுக்கு நல்லா அழகாக இந்த சைஸுக்கு நாம பீடா போட்டு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து எப்படின்னா பூரிக்கு ஊற வைக்கணும்னு தேவையில்ல. ரெடியான உடனே நம்ம வந்து கட் பண்ணிட்டு பூரி வந்து தேய்ச்சி ஆயில போட்டுக்கலாம். பாருங்க, ஆயில் வந்து நம்மளுக்கு சூடியாருது. எவ்வளோனா 2 லிட்டர் ஊற்றிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை பூரி பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீடா வந்து நல்லா அழகா பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக நல்லா அழகா இந்த மாதிரி இந்த சைஸுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப பெரிய சைஸாக தேய்க்க தேவையில்ல, இந்த சைஸ் போதும். நல்லா அந்த மாதிரி எல்லா பீடாவும் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு பிளேட் வச்சு அதில் வாழை இலையை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அழகா வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம அப்படியே லைனா எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். ஆயில் நல்லா சூடியாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா என்ன பண்ணணும், லைட்டாக ஆயில் லைட்டாக மேலே தெளிச்சு விடணும். அப்படியே தெளிச்சுட்டு கலர் மாறாமல் நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள், நல்லா புளி புளியாக எந்த அளவுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொரிச்சு நம்ம பூரி எடுத்தோம்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக நம்ம எல்லா பூரியும் வந்து பொரிச்சு எடுத்து நாம் சாப்பிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக பாருங்க. நல்ல வீடியோல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நல்லா ஈவனா எல்லா பூரியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா உப்பி நல்லா அருமையா இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் அமுங்காம அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸ்ல சந்திக்கலாம். ஓகே, பை.